Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா PGTRBயில் ப்ரோஸ் பார்ட்டில் அப்பாலஜி ஃபார் போயட்ரி பை சர் ஃபிலிப் சிட்னி. அதுக்கு முன்னாடி அந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரியோட மினி ஜிஸ்ட் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ இட்ஸ் அபவுட் தேர் இஸ் எ பியூரிட்டன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சீர்திருத்தம் செய்யக்கூடிய சமயம் சார்ந்தவங்க அப்படின்றவங்கள வந்து நம்ம வந்து பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டீஃபன் கோசன் அப்படின்னு ஒரு பியூரிட்டன் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1579 அந்த டைமில் he wrote a treatise entitled The School of Abuse அப்படி எழுதியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா there was a tendency என்ன அப்படின்னா டு கண்டெம் த ஏஜ் ஆஃப் போயட்ஸ், அதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து ஒரு டைமாக அது இருந்திருக்கும். அதுக்கு நம்மளோட சர் ஃபிலிப் சிட்னி என்ன கவுண்டர் அட்டாக் கொடுத்துருப்பாரு, போயம்க்கு வந்து அவர் வந்து போயட்ஸையும் போயமையும் பற்றி எப்படியெல்லாம் சார்ஜஸ் பண்ணியிருப்பார், அதை பற்றியெல்லாம் விவிடாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன, அது எந்த டைமில் ஸ்டார்ட் ஆச்சு, யாரெல்லாம் ஃபேமஸ் கிரிட்டிக்ஸ் அப்படின்றத பற்றியெல்லாம் ரொம்ப விவிடாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியில் அப்பாலஜி ஃபார் போய்ட்ரியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னா நிறைய கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸாகவே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸ் பற்றி எதுவுமே இது வரைக்கும் அப்பாலஜி ஃபார் போய்ட்ரியில் கேட்கல. அண்ட் தென் ஸோ இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வித் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோட. Okay, move on to the first question. First English criticism starts. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா விமர்சனம் பண்ணுறது. நம்ம எல்லாருமே வந்து எக்ஸாமுக்காக கவர் பண்ணும்போது இந்த டாபிக்லாம் கண்டிப்பாக வந்து படிச்சிருப்போம், மீனிங்ஸும் பார்த்துருப்போம். அது வந்து படித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகெயின் யூ ஃப்ரெஷ் அப் இட். அண்ட் இப்போ தான் பிகினர்ஸு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா இட் ஷுட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்டு மீனிங்ஸு சொல்லும்போதே அதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு முறை நல்லா பார்த்துட்டிங்கன்னா கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னென்னா, அதாவது விமர்சனம் பண்ணுறது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆங்கிளில் இல்லாமல் அதோட அதர் சைட்லேருந்து விமர்சனம் பண்ணுறது. அது வந்து எப்போ நமக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா டியூடர் பீரியட். அந்த பீரியட் எப்போ அப்படின்னா 1485 to 1603. இது இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு கிரிட்டிசிசம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சர் ஃபிலிப் சிட்னியோட டைம்லேருந்து. ஆனால் அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்ன டைமிங்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபேமஸ் கிரிட்டிக்ஸ் ஆர் யார் அப்படின்னா சர் ஜான் ஷிக் அண்ட் தென் தாமஸ் வில்சன், ரோகர் ஏஷியம் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் கிரிட்டிக்ஸாக இருந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ இதோட வந்து வேறு ஒரு நேம் ஆட் பண்ணி கொடுத்துட்டு யார் இல்லை அப்படின்னு கேட்டாலும் இப்போல்லாம் இருக்கிறத விட நாட் கமிட்டட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So, biography is necessary for an understanding of the works of the author. Each and every biography of the author is very very needed இல்லைங்களா? ஸோ ஃபிலிப் சிட்னியோட பயோகிராஃபியை பற்றி பார்க்க போகிறோம். He was born 1554 to 1586 and his father Sir Henry Sidney. அப்போ பார்த்தீங்கன்னா 54 to 86 அப்படின்னா ஒரு 32 இயர்ஸ் தான் வந்து அவர் இருந்திருப்பார். அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அற்புதமான படைப்புகளை வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் எதுக்காக நான் இந்த இயரை இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே போஸ்துமஸாக தான் பப்ளிஷ் ஆகிருக்கும். அதாவது ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஃபிலிப் சிட்னி அதுக்கப்புறமா தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஃபாதர் சர் ஹென்ரி சிட்னி அண்ட் அவர் என்னவாக இருந்திருப்பார்னா இஸ் ஏ வைஸ்ராய் ஆஃப் அயர்லாண்ட் வேல்ஸ். வைஸ்ராய்ன்ற ஒரு கேட்டகரியில் இருந்திருப்பாங்க. அண்ட் மதர் வாஸ் லேடி மேரி டுட்லி. அண்ட் தென் ஹிஸ் பேரண்ட்ஸ் இன்சிஸ்டட் மோர் பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ்.
But Sidney never disappointed his parents, and he grew into a great scholar, a noble courtier, and an ideal gentleman. இதை விட ஒரு பெரிய அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு வார்த்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸ் எதை நோக்கி அவர் இருக்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி அவர் என்னவா இருந்திருப்பார், அதை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ஒரு கிரேட் ஸ்காலராக வளர்ந்துருப்பார். And then move on to the next question. Now we are going to see his major works. So criticism எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்ன important period, biography of the author, and then major works of the author. That is too important. The Lady of May பார்த்தீங்கன்னா 1578 or 1579 approximately அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Performed for Queen Elizabeth I, and it's a one-act play by the Renaissance poet. Now we came to know that Philip Sidney is under the Renaissance poet. Who is the Renaissance poet in கேட்டாலும் we have to know that is nothing but Sir Philip Sidney அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அதை பற்றி டீட்டெயில்ஸு. அண்ட் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆக்ட் பிளே, ஒரு ட்ராமாவாக இருந்திருக்கும். ஒப்பேரா அப்படின்னு சொல்லக்கூடிய நடனம் மற்றும் நாடக வகையை சார்ந்தது. அதுதான் இந்த லேடி ஆஃப் மே அப்படின்றது. அண்ட் தென் மூவ் ஆன் டு இஸ் நெக்ஸ்ட் ஒர்க், ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா. இதை ஒரு பிஜிடிஆர்பியில் வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் சர் ஃபிலிப் சிட்னி அப்படின்னே கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஸ்டினே வந்திருக்கு. அதனால தான் நான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்து இதில் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு மேஜர் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் இயர் பார்த்திங்கன்னா 1580. அண்ட் இது பப்ளிஷ்டு ஒரு இயராக இருக்கும், அவர் எழுதுனது ஒரு இயராக இருக்கும். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், எல்லாமே போஸ்ட்மஸாக தான் பப்ளிஷ் ஆகிருக்கும். அண்ட் இட்ஸ் இஸ் எ சானட் சீக்வன்ஸ். எது ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா கன்சிஸ்ட் ஆஃப் 108 சானட்ஸ் அண்ட் 11 சாங்ஸ். இப்போ நமக்கு சானட்டுன்னு சொல்லும்போதே ஷேக்ஸ்பியர் ஞாபகம் வருவார். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் யாரோட சானட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடியது சர் ஃபிலிப் சிட்னியோடது. அண்ட் தென் த நேம் 2 Greek வேர்ட்ஸ். இதோட இந்த பெயர் காரணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நேம் 2 Greek வேர்ட்ஸ், ஆஸ்டர் அண்ட் தென் ஃபில், தட் இஸ் நத்திங் பட் லவர் அண்ட் ஸ்டெல்லா. அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாட்டின் வேர்டு. அதுக்கு மீனிங்கும் சொல்லியிருக்காங்க. நத்திங் பட் எ ஸ்டார். ஸோ ஹீ இஸ் எ ஸ்டார் லவர். ஹூ? சர் ஃபிலிப் சிட்னி. அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் ஆஃப் 1594. இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லேடி லவ்க்காக எழுதப்பட்டிருக்கோம். அதனால தான் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லான்றது, ஸ்டெல்லா இஸ் நத்திங் பட் ஹிஸ் லேடி லவ் அண்ட் ஆஸ்ட்ரோஃபில் இஸ் நத்திங் பட் த ஆத்தர் ஹிம்செல்ஃப், தட் இஸ் சிட்னி ஹிம்செல்ஃப். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் இது பப்ளிஷ் ஆனது வேறு ஒரு இயராக இருக்கும், அண்ட் தென் ரிட்டன் ஒரு இயராக இருக்கும், பார்த்துக்கோங்க. மூவ் ஆன் டு ஹிஸ் நெக்ஸ்ட் ஒர்க், த கவுண்ட்லெஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா, ஆல்சோ நோன் சிம்ப்ளி அஸ் தி ஆர்கேடியா அப்படின்ற ஒரு லாங் ப்ரோஸ் எழுதியிருப்பார். எப்போ அப்படின்னா எண்ட் ஆஃப் 16th century. அண்ட் தென் அபவுட் த ஜேர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவல்ரிக் ரொமான்ஸ். ரொமான்ஸில் நிறைய டைப் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று சிவல்ரிக் ரொமான்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா த நைட்டிங்கேல், போயம் ஆஃப் ஃபிலிப் சிட்னி. ஸோ இந்த மாதிரி நைட்டிங்கேல், குக்கு, இந்த மாதிரி வேர்ட்ஸு, சாலிட்டரி, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஒர்த்தோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி போயம் கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு சிட்னி ஞாபகம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரோஸ் ஒர்க் நிறைய பார்த்துருப்போம். டீட்டெயில்டாக போயமை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்குமா, எழுதியிருப்பாங்களான்ற ஒரு டவுட் வரும்போது இந்த மாதிரி போயம்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக வேர்ட்ஸ் ஒர்த்தோட நேம் இருக்கும், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் த வெரி கீன் ஐடியா. நைட்டிங்கேல் அப்படின்ற போயம் பிலிப் சிட்னி தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் ஆஃப் 1598. மேக் a note of it. And then the next work of Philip Sidney is Ring Out Your Bells. And இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபோ என்ன அப்படின்னா, டிர்ஜ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இது அப்பியர் ஆகிருக்கும் இந்த லிஸ்ட் எல்லாமே. The first appeared under the title of Dirge, which was in the year of 1598. இதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. Okay, move on to the next info. Which work was considered as a first great criticism in English?
அப்படின்னா apology for poetry or the defense of poesy. இது ரெண்டுமே ஒன்று தான். அது எதுக்காக அப்படின்ற ஒரு கொஸ்டினும் we made it and I will tell you when the chance arise I used to tell you why எதனால் அதுக்கு வந்து ரெண்டு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி. Why? Because his Renaissance theories to England. யாரோட Renaissance theory-னா of course Sir Philip Sidney in the year of 1595 after his death, and it was considered a great critical essays in English. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா apology for poetry, and the work also offers important comments on Edmund Spenser. இப்போ எட்மண்ட் ஸ்பென்சர் ஞாபகம் வரும்போதே நமக்கு தெரியணும், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை வந்து சிட்னிக்காக ஸ்பென்சர் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நேம் வரும்போது not only we have to aware of the particular topic or the poem or the essay or the prose, whatever it is, wherever the name comes, and we have to cross check ourselves either we are getting the particular point, நமக்கு வந்து அது ரீகால் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். Once it was not recalled, no problem, then go to the particular topic which you have been written. அது ஒரு முறை நல்லா பாருங்கள். That is no way at all, either repeating the informations by refreshing our mind. அது ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லா கொஸ்டினுக்குமே கொஞ்சம் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். இவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருக்கு, அண்ட் தென் இன்னும் நிறைய யூனிட்ஸில் நம்ம இவ்வளோலாம் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. Okay friends, move on to the next info. Philip Sidney wrote an apology for poetry in immediate response to, already we saw there is a Puritan called Stephen Gosson, and what works of him அப்படின்னு பார்த்தீங்கன்னா the School of Abuse அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து அவர் ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வித்தின் இயரில் வந்து சிட்னி வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ மூவ் ஆன் டு த next info. Which was the first sonnet sequence in English அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானட் சீக்வன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சிட்னிஸ் ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு ஒர்க் தான் வந்து சானட் சீக்வன்ஸாக இருக்கும் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. இன் இஸ் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, what works does Sidney commend as good examples of English poetry அப்படின்னா எந்த ஒர்க்கை வச்சு அவர் கமெண்ட் பண்ணியிருப்பார் இங்கிலீஷ் போய்ட்ரியில். ஒரு எக்ஸாம்பிள்ஸாக அவரோட சார்ஜ்க்கு சொல்லிட்டு வரும்போது யூஸ் டு கிவ் டூ மச் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அதில் 2 ஒர்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு குட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா த மிரர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் which I already told you about the work of Edmund Spenser. Okay, அண்ட் தென் ஏன்னா இதில் வை ஐ வாஸ் ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குன்னா பிகாஸ் வி ஆர் ஹேவிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ தட் ஐ வாஸ் யூர்லி வைண்டிங் அப். அண்ட் தென் ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. வாட் டஸ் ஃபிலிப் சிட்னி கால் போயட் ஹேட்டர்ஸ் இன் இஸ் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி? இப்போ வந்து போயட்ஸை வந்து இந்த குற்றம் சொல்லியே பேர் வாங்கும் புலவர்கள் மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கலோக்கியலாக சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஈஸிலி கேட்சப். நிறைய இருக்குது. சாசருக்கு சொல்லியிருக்கோம், ஸ்பென்சருக்கு பற்றி நிறைய பேசியிருக்கோம், ஒய் நாட் அபவுட் பேக்கன்ஸ் இல்லையா? அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போயட் ஹேட்டர்ஸ்க்கே வந்து ஒரு நிறைய பேர் வச்சு சொல்கிறது எதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு கொடுத்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் சர்டன் வேர்டு கொடுத்துட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மைசூ மௌசி அப்படின்ற வேர்டு. அப்படின்னா என்னென்னா போயட் ஹேட்டர்ஸ் தே பிலாங் டு தட் கேட்டகரி, வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் வந்து இந்த என்ன சொல்கிறதுன்னா கவிதைகளையும் கவிஞர்களையும் வெறுக்கக்கூடிய ஒரு கேட்டகரியே இருந்திருக்காங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த வகுப்பை சார்ந்தவங்க பியூரிட்டன்ஸ், அந்த மரபை சார்ந்தவங்கனே சொல்லலாம். ஹூ சீக் எ ப்ரைஸ் பை டிஸ்ப்ரைசிங் அதர்ஸ். அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து பேரும் புகழ், இப்போ வந்து 2 கேட்டகரி இருக்குது இல்லைங்களா? அதாவது ஒருத்தரை வந்து நல்லதாக பேசியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க வந்து பிரபலம் ஆகிடுவாங்க. அந்த இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பேசிய ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. இந்த வஞ்ச புகழ்ச்சின்லாம் சொல்லுவோம்ல, குறை சொல்லுவது போல சொல்லி
அவங்கள ஏற்றி விடுறதும், அதே மாதிரி ஏற்றுற மாதிரி ஏற்றி சொல்லி அவங்கள வந்து ரொம்ப தாழ்ச்சியாக பண்ணுறதும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ். டிஸ்ப்ரைசிங் அதர்ஸ், அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் ஏன் போய் அவங்கள வந்து பெரியவங்களாக்குறீங்க, அவங்கள வந்து தப்பாக சொல்கிறாங்கன்னா அப்படியே விட்டுடுங்க, கண்டம் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்கன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை சார்ந்தவங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வேர்டுனா என்ன, போயட் ஹேட்டர்ஸ்னால் யார், அதுக்கு என்ன வேர்டு, யார் யாரை சொல்லியிருப்பாங்க, எந்த டைம், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, this info. In Sidney's sonnet sequence, Astrophil and Stella, the final sonnet, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 108 முடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அதில் லாஸ்ட் சீக்வென்ஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா brings no resolution அப்படின்றது வந்து லாஸ்ட் நேமாக இருக்குது. அண்ட் தென் அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்களோட லேடி லவ் ஃபினலோப் டெவரிக்ஸ் அப்படின்றவங்க தான் வந்துட்டு அவங்களோட லேடி லவ்வாக இருந்திருப்பாங்க. அண்ட் தென் அவங்களோட பிலவ்ட் அண்ட் பட் ஷி மேரிட் லார்ட் ரிச் அப்படின்றவங்கள வந்து அவங்க மேரிட் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அதுக்கான காசஸாக தான் அவர் வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை எழுதியிருப்பார் அந்த போயமை. ஓகே, திஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். And then move on to this next info. Why two titles for the same work? Already we saw an apology for poetry and defense of poesy, and we know that it is for the same title for the same work. Sorry, dual title for the same work. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டூ பப்ளிஷர்ஸ், ரெண்டு பப்ளிஷர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒன் இஸ் ஹென்ரி ஆலே, அவர் வந்து an apology for poetry அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லியம் பான்சன்பை அப்படின்றவர் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒன்று சொல்லணும் என்னென்னா, காலப்போக்கில் டிஃபென்ஸ் ஆஃப் நிறைய கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் அதில் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பான்சன்பையோட டிஃபென்ஸ் ஆஃப் போயசியை தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஐதர் தென் த ஹென்ரி ஆலே, அவங்களத விட பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் போயசியை தான் வந்து நிறைய வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இன்ஃபோ. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி? ஏன் வந்து அதை எழுதணும், எதுக்காக வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, Philip Sidney in his Apology for Poetry react against the attack made on poetry, the school of abuse, which was written in the year of 1579 by the Puritan Stephen Gosson. It was written approximately 1580 and first published in 1595, which was after the death of Sidney போஸ்துமஸ்லி. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக அதில் டீட்டெயில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் யார் எழுதுனாங்கன்னா ஸ்டீஃபன் கோசன். அவருக்கு கவுண்டர் அட்டாக் உடனே கொடுத்துருப்பாரு சிட்னி. எப்போ கொடுத்துருப்பாரு? ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டீஃபன் கோசன் இஸ் அகெயின்ஸ்ட் இன் விச் டைப் ஆஃப் லிட்ரேச்சர்? இமேஜினேட்டிவ் லிட்ரேச்சர், தட் இஸ் போயட்ரி. இப்போ நம்ம அது படிக்கும்போது அவர் எதை பற்றி டிஃபென்ஸ் எதை பற்றி சொல்கிறாரு, ஆர்கியூ பண்ணுறாரு, சார்ஜஸ் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் போயட்ரியை பற்றின்னு. அப்பாலஜி ஃபார் போயட்ரி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி இமேஜினேட்டிவ் லிட்ரேச்சராக, ஏன்னா கற்பனை வந்து கவிதையோடு சார்ந்தது இல்லையா, இந்த மாதிரி கொடுத்து கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இமேஜினேட்டிவ் லிட்ரரி அப்படின்றது வந்து போயட்ரி தான் அப்படின்னு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். எதுக்காக அவ்வளோ மீனிங்ஸ் எடுத்து அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஒரு 70 to 80% தெரிஞ்சிருக்கும். ஆனால் டைரெக்டாக கேட்டிருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், எழுதிடலாம், மேக்ஸிமம் கிளிக் பண்ணிடலாம். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தெரியாத அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப மறைஞ்சி இருந்து போய் கேட்குற மாதிரி இருந்தால் தென் ஒன்லி வி கேம் டு நோ, அடடா இது தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சே அப்படின்னு சொல்லி. ஸோ தட் டு கீப் த கிளியர் கீன் ஐடியா ஆஃப் த பர்டிகுலர் thing. அதுக்காக in the opening part of Apology for Poetry, whom he discussed already in each and every works we are seeing in our videos, we used to see first யாரை பற்றி பார்த்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு லைன் என்னவா இருக்கும்,
கோட்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க, யாரை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ்டு. எப்போவுமே எந்த ஒர்க்கு படிக்கும்போதும் ஃபஸ்ட்டு லைன், போயமோ எஸ்ஏவோ ப்ரோஸோ ட்ராமாவோ ஃபஸ்ட்டு லைன் என்ன, அதே மாதிரி ஃபேமஸ் கோட்ஸ் என்ன, லாஸ்ட் எண்ட் என்ன அப்படின்றத வந்து ரொம்ப எப்படி கண்டென்ட் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து கேட்டு ஆன்சர் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக he discussed about a horseman. ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து பார்த்தீங்க அந்த ஹார்ஸ்மேன்ன்றதும் எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன். கால்டு ஜான், சாரி அந்த இடத்துல ஜாயின் இருக்குது, இட்ஸ் அபவுட் ஜான், ஜேஓஹெச்என். பெட்ரியோ புக்லியானோ அப்படின்றவர் தான் இந்த ஹார்ஸ்மேன் அப்படின்றவரை வந்து தான் சிட்னி வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, when Gaussen dedicated his puritanic attack to Sydney, he had to make his reply. Why? Because without his permissions, Gaussen dedicated the work to Philip Sidney. அவருக்கு வந்து கேட்காமையே அவர் என்ன பண்ணியிருப்பார், அவரோட ஸ்கூல் ஆஃப் அப்யூஸில் அவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார் ஃபிலிப் சிட்னிக்கு. அதனால தான் அவருக்கு வந்து அந்த கோவம் வந்து அந்த கவுண்டர் அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வாதம் சொல்கிறோம்ல, அதை வந்து வாதாடி அதை வந்து நிரூபிக்கிறது. பர்டிகுலர்லி போட்டு இவங்களுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணுறோன்னு சொல்லும்போது ஏன் அவ்வளோ போயட்ஸ் இருக்காங்க அந்த டைமில் இருந்தவங்க. why? Because he only attended that particular work அப்படின்னு பார்த்தீங்கன்னா he dedicated Stephen Gaussen dedicated the work to Philip Sidney. அப்போது without his permission he dedicated, அதாவது வாண்டடாக போயிட்டு அவங்கள வந்து ஆர்குமெண்ட்டுக்கு கூப்பிடுற மாதிரி. ஸோ தட் இம்மீடியட்லி அவர் என்ன பண்ணியிருப்பார், ஹார்ஸ்மேன் சொல்லி அவரோட நேமை வந்து இன்டைரக்டாக போட்டு இன்ட்ரோவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஹார்ஸ்மேன் யாருன்னு கேட்டாலும் நமக்கு இந்த நேம் தெரிஞ்சிருக்கணும், ஜான் பெட்ரியோ புக்லியானோ அப்படின்றது. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். an apology for poetry divided into, எத்தனை செக்ஷன்ஸாக வந்து அது பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ 4 சார்ஜஸ் which is important. செக்ஷன்ஸ்னாலும் 4 தான், சார்ஜஸ்னாலுமே வந்து 4 தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 91 பேராஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 1 to 32, 33 to 47, இட் கோஸ் ஆன் அபவுட் 91 பேராகிராஃப்ஸ்க்கு இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ், விவிட் ஐடியாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ரிட்டன் இன் கிளாசிக்கல் ஒரேஷன். எதை சார்ந்து அது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் கிளாசிக்கல் ஒரேஷனும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்டு வாட் டைப் இஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல். இப்போ சொல்கிறோம் இல்லையா, டிஃபென்ஸ் அப்படின்னாலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிஃபென்ஸ்ன்ற வார்த்தை நம்ம எங்கே அதிகமாக வந்து டிஃபென்ஸ் ஆஃப் போயசின்னே கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஃபென்ஸ்ன்ற வார்த்தை நம்ம எங்கே அதிகமாக கேட்டிருப்போம்னா அந்த கோர்ட் சீன்ஸ்லலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இப்போ டிஃபென்ஸ் தரப்பில் இருந்து வாதாடலாம் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ வாத பிரதிவாதம் அப்படின்னு பார்க்கும்போது இது அதனோட டைப்பை சார்ந்ததுனால இட் இஸ் ரிலேட்டட் டு ஜுடிஷியல் டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டு டிஃபென்ஸு இது எல்லாமே ஜுடிஷியல் வேர்ட்ஸ் இல்லையா. நம்ம சொல்கிறோம்ல இந்த ஜிங்க்கு சல்ஃபரு சோடியம் அயோடின்னாலே கெமிஸ்ட்ரி ரிலேட்டடுன்றோம்ல, அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் கிரிட்டிசிசமாக வந்து சேர்ந்தது. அதனால தான் இதோட டைப் வந்து ஏன்னா கிரிட்டிசிசமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, நாட் ஒன்லி 1 or 2. அந்த விமர்சனங்களே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. முதல்ல வந்து கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வெல் வெர்ஸ்டு இன் தேர் கேட்டகரி அண்ட் தென் ஒன்லி தே மே ஏபிள் டு கிரிட்டிசைஸ் அதர்ஸ் இல்லையா. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் கிரிட்டிசிசத்தோட டைப்பை சேர்ந்தது. ஸோ மேக் a note of it and then move on to the next question. So what are all the 4 specific charges? As we saw already, there are 4 specific charges of poetry and counter attack of Sir Philip Sidney. I don't want to separate the charges and the attacks. அப்போது சார்ஜ் எல்லாம் தனியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாக்ஸ் சொல்லணுமா அப்படின்னாக்கா எனக்கு அது அவ்வளோ கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ வாட் ஐ டிட் இஸ் ஒரு சார்ஜு அது கூட அட்டாக்ஸ், அதாவது இமீடியட் கவுண்டர் அட்டாக்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்றதை வந்து ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்லேயே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம் வேர்ட்ஸு நிறைய இருக்குது. பட் வி ஹாவ் டு நோ எந்த சார்ஜு என்ன
இந்த கேப்ஸில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் எக்ஸாக்ட் சார்ஜஸ், எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் அவர் என்ன கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்காரு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வி கோ ஃபார் த ஃபஸ்ட்டு சார்ஜ். போயட்ரி இஸ் யூஸ்லெஸ் அண்ட் ஸோ இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஆஸ் எ போயட்டுக்கு இந்த சார்ஜ் எவ்வளோ கோவம் வரும் இல்லைங்களா? இப்போது ஒரு ஒர்க்கை கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை இது ரொம்ப வேஸ்ட்டு, இது ரொம்ப யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு சிட்னி, it is not a waste of a time but a creative use of time. Why? Because it provides knowledge useful not only for the poet but also for the society. So this charge is refused by Sydney. இதை ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்கோம், ஒன்றும் இல்லை. இப்போ இது கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. பட் இட் இஸ் வாட் இட் இஸ் க்ரியேட்டிவ் யூஸ் ஆஃப் டைம். ஸோ நம்ம லிட்ரரிக்கல் ஸ்டூடெண்ட்டுனாலே நமக்கு நல்லா தெரியும் ஒரு போயமுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கவிதையும் கற்பனையோட தொடர்புடையதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ எல்லாராலையும் மேக்ஸ் படிக்க முடியும், சயின்ஸ் படிக்க முடியும், ஹிஸ்ட்ரி கோஸ் ஆன். ஆனால் இப்போ ஒரு பேப்பரும் பென்னும் கொடுத்து நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்து ஒரு கவிதையை எழுதுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேரால் அதை கரெக்டாக எழுத முடியும் இல்லைங்களா? ஸோ இது ஒரு இன்டலெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு இமேஜினேஷனோட சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி ஒரு விர்ச்சு, ஒரு நாலேஜ், அதோட தொடர்புடைய ஒரு விஷயம். ஸோ அது எவ்வளோ கஷ்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் அதை அந்த கவிஞர்கள் பார்த்திங்கன்னா கஷ்டமே இல்லாமல் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் கூட எவ்வளோ எப்படி சொல்கிறது, ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும்போது கூட பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய பாடல் வரிகளோ ஒரு பெரிய தத்துவமோ மனுஷனையே மாற்றிடுதுன்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் சொல்லிகிட்டே போகலாம், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் அதில் ஒரு ஜிஸ்டாகவே அப்படியே சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி யூ நோ அபவுட் த ஃபஸ்ட்டு சார்ஜ், ஜஸ்ட் ஐ வாஸ் ரெஃப்ரெஷிங் இட். ஓகே, ஸோ அதே மாதிரி யூஸ்ஃபுல் நாட் ஒன்லி ஃபார் த போயட், அது அவருக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, பட் ஆல்சோ ஃபார் த சொசைட்டி, ஃபார் த அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ். இப்போ நமக்கு தெரியணும் இல்லையா, யார் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றது தெரிஞ்சால் தானே அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அதிலேருந்து ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஸோ இட் ரிலேட்ஸ், எல்லாமே ஒன்றுத்தோட ஒன்று கண்டிப்பாக தொடர்புடையது. ஒரு சப்ஜெக்ட் தான் கரெக்டு, மற்றது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு அப்படின்றத சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபிலிப் சிட்னி ரெஃப்யூஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு சார்ஜை. ஓகே, மூவ் ஆன் டு த செகண்ட் சார்ஜ். வாட் இஸ் த செகண்ட் சார்ஜ் அப்படின்னா, போயட்ரி இஸ் த மதர் ஆஃப் ஆல் லைஸ். ஸோ டு திஸ் he replies, some bad poets given you the bad ideas. So given you is refers to not only Mr. Gosson and also for the society, for the people who are reading Apology for Poetry. So then and there people have the idea இல்லையா, இந்த மாதிரி ஒரு சார்ஜ் கொடுக்கும்போது ஆமாம் இல்லை இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது நாட் ஒன்லி ஃபார் த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் போய் சேர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த படிக்கிறவங்களுக்குமே அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ்க்குமே கூட அது போய் சேருது. என்னென்னா பேட் ஐடியாஸ், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார், லீஸ்ட் லையர்ஸ். அப்போ கூட தன்னோட டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்களை அவர் எந்த டைம்லையுமே விட்டு கொடுக்காத மாதிரி தான் அந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரி படிச்சிங்கன்னா ஃபுல்லாக அதில் அப்படி தான் இருக்கும். ஆமாம், பேட் போயட்ஸு தப்பான விஷயங்களை சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா அப்போ கூட லீஸ்ட் லையர்ஸ், எல்லா விஷயத்துலையுமே ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு தனியாக ஒருத்தர் ஒரு நிறைய நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு சின்ன தப்பு நடக்கிறதுக்கு எல்லாத்துலேயுமே வாய்ப்புகள் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் மதர் ஆஃப் லைஸ் அண்ட் ஹீ ஆட்ஸ் அஸ்ட்ரானம். இப்போ இதில் மட்டும்தான் அப்படி இருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி போயட்ஸ் பார்த்திங்கன்னா போயமில் தப்பான விஷயங்கள் இல்லை, ஏதோ சம் பேட் போயட்ஸ் இருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா லீஸ்ட் லையர்ஸ், யாரோ ஒரு சில பேர் அந்த மாதிரி. அப்போது இது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஹேட்ஸ் அஸ்ட்ரானமர் ஹூ சேஸ் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். நிறைய விஷயங்களில் தவறு நடக்க சான்சஸ் இருக்குது. இப்போ கூட நம்ம பார்க்குறோம்ல, அதாவது டுவார்ஃப் பிளானட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ப்ளூட்டோவை எடுத்துட்டாங்க. அப்போ சொன்னது என்ன,
அவர் இப்போ சிட்னி சொன்னது பிரகாரமே நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆமாம், ப்ளூட்டோன்றது வந்து ஒரு டுவார்ஃப் பிளானட்டே கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் இல்லைங்களா. ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே அறிவியல் வந்து நமக்கு சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அப்போது இவர் சொன்னதும் வந்து கரெக்டு தான். அண்ட் ஃபிசிஷியன்ஸ் ஹூ கிளைம்ஸ் சர்டன் மெடிசன் கேன் க்யூர் டிசீசஸ். இப்போ ஒரு மெடிசன் வந்து ஒரு பர்டிகுலர் டாக்டர் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னா ஃபிசிஷியன் ஃபிசிஸ்ட் இல்லையா, அவர் கொடுக்குறாரு அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய்க்கேற்ற மருந்து சாப்பிடும்போது சரியாக போகுமானா சம் ரேர் ரியாக்ஷன்ஸு, சம் ரேர் எப்படி சொல்கிறது விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் தவறு இல்லையா. அது எப்படி போய்ட்ரியை மட்டும் நீங்கள் வந்து மதர் ஆஃப் ஆல் லைஸ் அப்படின்னு சொல்ல முடியும்? ஹவு கேன் யூ, ஹவு டேர் யூ அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் தென் ஹிஸ்டாரியன் அஃபர்மிங் மெனி திங்ஸ் ஆர் ஆல் லையர்ஸ். ஒரு ஹிஸ்டாரியனும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஏன் மருவி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது இல்லையா, அதே வந்து பழக்கமாயிடுறது இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சப்ஜெக்டில் நடக்கும்போது why you peoples are always arguing only through the poem by the poets? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஸோ all are liars, all are liars. poet give imaginary pictures. இமேஜினரி பிக்சர்ஸை மட்டும்தான் போயட்ஸ் கொடுக்குறாங்க. டு ஹவு பீப்புள் ஷுட் லிவ், எப்படி இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மறைமுகமான சிந்தனைகள் வந்து வார்த்தைகள் மூலமாக ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னா அவங்களுக்கு வந்து தோற்றுவிக்கிறது வந்து அது ஒரு ஆர்ட். அப்படி செய்யக்கூடிய போயட்ஸை வந்து நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக் சொல்கிறாருங்க. ஸோ விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வைல் ரீடிங் த ஃபுல் சார்ஜ் அந்த கவுண்டர் அட்டாக். அண்ட் தென் about his third charge என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nurse of abuse or immoral. and then it is not immoral and sword. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா nurse of abuse and immortal அப்படின்னா தவறு செய்யக்கூடிய ஒரு இடமா அதை வந்து சொல்கிறாங்க. தவறு செய்கிற ஒரு இடம், இம்மார்டல்னா தப்பாக நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இட் இஸ் நாட் moral and sword. Poet is a product of the society in which he lives and reflects the spirit of the society for whom he writes his poetry. His powerful argument is that is not poetry abuses man's mind, but man's mind that abuse poetry. அதனால தான் இதை வந்து ஒரு பவர்ஃபுல் ஆர்குமெண்ட்டாக வந்து சொல்கிறோம். மென்னோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது போயமை வந்து தப்பாக வந்து சித்தரிக்கலை, அந்த மைண்ட் வந்து அவங்க எழுதக்கூடிய வார்த்தைகள்னால தான் அந்த கவிதை நயம் வந்து கெட்டு போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இம்மாரலே கிடையாது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் டிஃப்ரெண்ட்டான வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாரு. அதாவது தவறுகள் வந்து செய்யக்கூடிய இடம் ஆரிஜனாக இருக்குது, அதே மாதிரி சின்ஃபுல் தாட்ஸுமே அதுக்கு வந்து நிறைய இருக்குது, பாவகரமான விஷயங்கள் செய்யக்கூடிய இதுவும் வந்து தூண்டுதலும் நடக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆத்தர் ஸ்டீஃபன் கோசன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் சொல்லுவார். ஸோ நாட் ஒன்லி ஃப்ரம் த சொசைட்டி இன் விச் ஹி லீவ்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ், அதே மாதிரி எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து வெளிவரக்கூடிய விஷயங்களும் அதை சார்ந்து தான் இருக்குது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் த சொசைட்டி ஃபார் ஹூம் ஹீ ரைட்ஸ் ஹிஸ் போயட்ரி, யாருக்காக எதுக்காக எப்போ எழுதுகிறோம் அப்படின்றதும் அதில் அடங்கியிருக்குது. ஸோ this is the very powerful argument. And then he abuses man's mind, but man's mind that abuse poetry. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தேர்ட் சார்ஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. And then there is the example 2. Sydney observes that no object is good or bad in itself. All depends on the user's attitude, as we already saw that. எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளோட அணுகுமுறை அப்ரோச், எப்படி ஒரு இப்போல்லாம் அப்ரோச் டெக்னிக்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து ஆஃப் டம்ளர் வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து வச்சுட்டு இப்போ பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் எப்படி வந்து உங்களோட சென்சரி டெவலப்மெண்ட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க இதில் அரை கப்பு தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்பெசிமிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாதி பேர் பார்க்கும்போது இதில் அரை கப்பு வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த வே டிஃபர்ஸ், நம்ம எப்படி எதை எடுத்துக்கிறோம்
அப்படின்ற முறையை சார்ந்து இருக்குது அப்படின்றதுல வந்து சிட்னி இந்த இடத்துல ரொம்ப கீனாகவே சொல்லியிருப்பாங்க. அதோட ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு. He says that the sword can be used both in defense of country. ஒரு வாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு வீரன் கையில் இருக்கும்போது அது அதோட பணியை வந்து செய்யுது. அண்ட் இட் ஈஸிலி கில்ஸ் அதர் ஹெட்ஸ். தவறே செய்யாமல் வந்து எனக்கும் நான் ரொம்ப நல்லவன் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கண்ட்ரியோடன்ட்டு போர் புரியும் போது ஒருத்தரோட தலையை எடுக்கிறதுக்குமே அந்த வாள் வந்து முயற்சி செய்யுது. அந்த வாளால் அவனோட உயிரே போயிடுது. ஸோ எதுவாக இருந்தாலுமே இட் டிபெண்ட்ஸ், நம்ம எதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற முறையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போயிட்ரி இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த லாஸ்ட் சார்ஜ். Plato had banished poets from his ideal republic. Plato என்ன பண்ணியிருப்பார், நமக்கு ஆல்ரெடி தெரியும், Greek philosopher, and he banished poets at certain time. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போயட்ஸை வந்து அவர் பேன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத இவர் என்ன பண்ணியிருப்பார், ஸ்டீஃபன் கோசன் வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லியிருப்பார். நீங்கள் அவரே வந்து அப்படி பண்ணியிருக்காரு, ஸோ அவர் பண்ணது கரெக்டு தான், ஆன் இஸ் ஐடியல் ரிப்பப்ளிக்லேயே அவர் பண்ணியிருக்காரு, அதுவும் கரெக்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபிலாசபரு அவரே அப்படி பண்ணியிருக்கும்போது நானும் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவரோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. த ஃபோர்த் கிரிட்டிசிசம் அகெயின்ஸ்ட் போய்ட்ரி இஸ் தட் even the Greek philosopher Plato has objected to the poet and banished him. Sidney says that in his argument that it is strange. அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. And Plato hates only the bad poets who gave the worst infos in the worst way or the wrong way, but not all the poets. So he condemned it. அவர் வந்து ஆமாம் பேனிஷ் பண்ணார். எதுக்காக பேனிஷ் பண்ணார், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி பார்க்காம அப்படியே வந்து ஒரு பிளெமிஷ்டாக சொல்கிறது, அது போய் ரீச் ஆகும்போது ஆமாம் இது கரெக்டு தான் அப்படின்னு ஒருத்தர் சேர்ற வகையில் சொல்கிறது. அப்போது அந்த எதிர்க்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, கரெக்டு, அவர் பேனிஷ் பண்ணார். ஏன் பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒன்லி த ராங் போயட்ஸ் பட் நாட் த ஆல் போயட்ஸ். யார் தப்பு பண்ணாங்களோ அதை வந்து அவர் பேனிஷ் பண்ணார், ஒன்லி ஃபார் த பேட் போயட்ஸ் பட் நாட் ஆல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஹீ கண்டெம்ட் இன் ஆல் த வேஸ் தட் த சுப்ரீம் பவர் இஸ் த போயட்ரி அண்ட் நாட் எனி அதர் த வே வி ஷுட் நாட் கண்டெம்ட் இட். நம்ம வந்து அதை சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, finally what he says, finally Sidney conclude many philosophers hate poets out of jealous. ஸோ இது எல்லா விஷயத்துலேயும் எல்லா டைம்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த டைம்லேயே பாருங்கள், மெனி ஃபிலாசபர் ஹேட் போயட்ஸ் அவுட் ஆஃப் பொறாமையின் காரணமாக நிறைய பேர் வந்து வெறுக்கிறாங்க. பட் போயட்ஸ் ஆர் ஹானர்டு மோர் தென் ஃபிலாசபர்ஸ். அண்ட் again he used to came in the same way. போயட்ஸ் ஆர் ஹானர்டு. என்ன, ஃபிலாசபர்ஸை விட போயட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹானராக இருக்காங்களாம். Sidney dismisses all the charges against poetry as beneath one's notice. இந்த ஒரே விஷயம் சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாரு, டோட்டலாக ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாரு. நோ ஆர்குமெண்ட்ஸ் ஹாவ் பின் கண்டினியூட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். இதுக்கு இவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே அடியில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டு we are the supreme power, that is nothing but the poet and the poems are the supreme power. ஸோ நீங்கள் வந்து இது எதுவுமே நீங்கள் கண்டம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு ஒன்ஸ் நோட்டீஸ் இஸ் நத்திங் பட் த ஒர்க் ஆஃப் சர் ஃபிலிப் சிட்னி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ கால்டு ட்ராஜிக் காமெடி எ மாங்க்ரல்? இப்போது இந்த கொஸ்டின் வரைக்கும் அப் டு 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த 17லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்கேன் நான். ஸோ இம்பார்ட்டண்ட்டான நேம்ஸு, மீனிங்ஸு அதெல்லாம். மாங்க்ரல் இஸ் நத்திங் பட் த மிக்ஸ்டட் மோர் தேன் ஒன். ஸோ அந்த ஆன்சர் இஸ் சிட்னி. அவர் தான் வந்து ட்ராஜிக் காமெடியை வந்து ஒரு மாங்க்ரலாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Sidney's apology is considered to be the first theoretical text in English literary criticism. Theoretical அப்படின்னா ஒரு கோட்பாடு சார்ந்த ஒரு விஷயம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசமில்.
Okay, move on to the next question. Apology for Poetry offers a double definition of a poetry derived from எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அண்ட் ஹொராஸ். இப்போ இந்த போயட் நேம்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஜிஸ்ட் மாதிரி போட்டு இந்த ஃபுல்லாக எழுதலைனா கூட அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி டபுள் டெஃபினேஷன் அப்படின்னு போட்டு அரிஸ்டாட்டில் அண்ட் ஹொராஸ் ஜஸ்ட்டு உங்களோட ஈஸியாக நம்ம ஹேண்ட் ரைட்டிங்லேயே போட்டு ஈஸியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. Sidney comments Castro-Veltro's theory of unities of time and place. ஷேக்ஸ்பியரில் தான் வந்து யூனிட்டி டைம் அண்ட் பிளேஸ் வரும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேஸ்டல்-வெட்ரோஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ஒரு க்ரீக் ஃபிலாசபர் தான். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Castro-Veltro's theory emphasized realism in drama and poetry should instruct as well as delight. எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போது வந்து இவர் வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லும்பொழுது இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க இவ்வளோ பெரிய ஆள், இவங்க இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒன் பை ஒன் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே வராரு இல்லைங்களா. அப்போ நிறைய போயட்ஸு அதாவது மேற்குறியிட்டு காட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இது இவ்வளோ கரெக்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க, எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. அதில் இவரும் ஒருத்தர். இவரும் வந்து ஒரு க்ரீக் ஃபிலாசபர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டோலாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரியலிசம் இன் ட்ராமா அண்ட் போய்ட்ரி பட் இன்ஸ்ட்ரக்ட் ஆஸ் வெல் அஸ் டிலைட். டிலைட்டுன்னா சந்தோஷம். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னா சந்தோஷத்தோடு கூடிய விஷயமாக வந்து சொல்லணும் ஃபார் த ரீச் அப்படின்ற மாதிரி தானே அவரும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சிட்னியோட எக்ஸ்ப்ளனேஷனில் வரும். ஸோ தட் அது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது யூனிட்டிஸ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ்ன்னு வரும்போது. ஸோ தட் ஐ ஆடட் திஸ் கொஸ்டின். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூஸ் டயலாக் வாஸ் கால்டு அயன் அப்படின்னா இதில் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்காக யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க? காசனோட அவரோட எக்ஸ்ப்ளனேஷன்லேயுமே வரும். இந்த நேம் அதிகமாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ தான். அவரை பற்றி தான் நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ ஹூஸ் டயலாக் வாஸ் கால்டு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சிட்னி டிப்ளாய்டு த கிளாசிஃபிகேஷன் இன்டு pastoral, lyric, satiric, comic, tragic, heroic, etc. அப்புறம் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். ஹெராயிக்கை பற்றி அவர் சொல்லும்போது சிட்னி ஆல்வேஸ் யூஸ் டு சே அபவுட் த எபிக் போயம்ஸ் எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீராயிக்கோட சொல்லியிருப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் பேஸ்டு ஒன்லி ஆன் த சப்ஜெக்ட், தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மீட்டர் டஸ் நாட் மேக்ஸ் ஒன் போயட். ஸோ இந்த இடத்துல மீட்டர் அப்படின்றத பார்த்திங்கன்னா தீம், அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அது ஒரு கவிஞரை உருவாக்குறதோட முக்கிய நோக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது எந்தெந்த கிளாசிஃபிகேஷன் வேணால் இருக்கலாம், பேஸ்டோரலாக இருக்கலாம், லிரிக்காக இருக்கலாம், சட்டரிக்காக இருக்கலாம், காமிக், ட்ராஜிக். ஸோ இது இப்படிலாம் என்ன அப்படின்றத நம்ம பேலட்லேயே வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். பேஸ்டோரல்னா என்ன, லிரிக்னா என்ன, சட்டையர்னா என்ன அப்படின்றது. ஸோ டோன்ட் வாண்ட் டு மேக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன் க்ரீக் பொயின் அப்படின்னா போயட் அப்படின்னா மீன்ஸ் அப்படி என்ன அப்படின்னா, ஸோ போயட்னா என்னன்னு கேட்டாலும் அந்த வேர்டு தெரியணும், போயின் அப்படின்னு. ஸோ அது எந்த லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் அப்படின்றது தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோஃபா ஃபஸ்ட் யூனிட்டில் நிறைய இருக்கிற 2 லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் அண்ட் லாட்டின் தான் நிறைய இருக்குது. ஆல்ரெடி இட் இஸ் க்ரீக் அண்ட் லாட்டின் அப்படின்னு நம்ம கலோக்கியலாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி க்ரீக் அண்ட் லாட்டின் தான் நிறைய இருக்குது. ஸோ எந்த இடத்துல எது வருதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் க்ரீக் அண்ட் லாட்டினை தவிர மற்றது ஏதாவது 2 இருந்ததுன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு க்ரீக் அண்ட் லாட்டினில் எதுன்றதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அவர் யார் அப்படின்னா மேக்கர், creator. Maker we know nothing but a creator, and Romans calls poets Vates. இப்போ இந்த க்ரீக்குன்னு சொல்லும்போது ரோமன்ஸ் அங்கே அட்டாச் ஆகிடும். அப்போ ரோமன்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்ஸை வந்து வேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். VATES அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்ஸ் போயட்டு. அண்ட் வந்து ப்ரோஃபெட்டுன்னு சொல்கிறாங்க. ப்ரோஃபெட்டுனா வந்து தூதுவர்கள்.
கடவுளோட தூதுவர்கள். ஏன் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாச்சர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து போயட்ஸை வந்து வச்சு பார்த்துருப்பாங்க பீப்புள். ஸோ ப்ராஃபெட்ஸ் அவங்க தான் வந்து கடவுளின் தூதுவர்களாகவே நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி VADS அப்படின்னா வேட்ஸ் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரன்சியை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேட்ஸ் ஆஃப் நோட்ஸ். ஜஸ்ட் மேக் a note of a single letter will make a more meanings. இங்கே VADESன்னா வந்து ப்ராஃபிட்ஸ், VADESன்னா ஜஸ்ட் நத்திங் பட் the counting of the currency. Okay, move on to the next info. How Stephen Gosson calls poets. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். அவர் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, poets are pipers and jesters and more than that what he is to call them caterpillars of the commonwealth. caterpillarsனால் அந்த கம்பளி பூச்சி. caterpillars of the commonwealth தான், எல்லாரையும் சேர்த்து. all alike enemies to virtue. அப்படின்னா என்ன, அந்த நாலேஜோட எனிமீஸாக இருக்காங்களாமா போயட்ஸு. அறிவுக்கு அப்பாற்பட்டவங்களாகவும் அதுக்கு எதிரிகளாகவும் வந்து போயட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ கேட்டர்பில்லர்ஸ் ஆஃப் த காமன்வெல்த் அப்படின்னு சொன்னால் எதுலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டீஃபன் கோசன் தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு. ஓகே, நாட் பட் த லாஸ்ட் கொஸ்டின். ஹூஸ் டயலாக்ஸ் ஆர் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் போயட்ரி இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ. He used poetry to teach his philosophy and his works depends on poetry. Also we saw about that many explanations நிறைய பார்த்துட்டோம். அவரோட ஒர்க்ஸ் வந்து ஃபிலாசபியோட போய்ட்டில் வந்து போய்ட்ரியில் வந்து ஃபிலாசபி டிபெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துட்ருப்பார். டு டீச், அவர் சொல்லும்பொழுது சொல்ல வர கருத்துக்களை சொல்லும்பொழுது தத்துவம் சார்ந்ததாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ up to this I conclude. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாலஜி ஃபார் போயட்ரியில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் ரொம்ப விடாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற கொஸ்டின்ஸும் மேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். hope you enjoy this video through by the questions and then I will meet you இதே மாதிரி ஒரு நல்ல ஒண்டர்ஃபுல்லான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப் டு தட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.